ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பேப்பர் லீட் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து எப்படி நம்மளோட வெப்சைட்டில் போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பேப்பர் லீட்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி அட்வர்டைஸரோட வெப்சைட்டை போயிட்டு அங்கே ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவன் சப்மிட் பண்ணானா, நம்மளோட வெப்சைட்டை வந்து பார்க்குறவன் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற பேப்பர் லீட் அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி இன்னொரு வெப்சைட்டுக்கு போய் அதில் அவனோட இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணணும். அதாவது இமெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ வாட்எவர் இட் இஸ், அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு சப்மிஷனுக்கும் நமக்கு கமிஷன் கிடைக்கும். இதுதான் லீட் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அது வாட் இஸ் பேப்பர் லீட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பேப்பர் லீடில் அது இப்போ பேப்பர் கிளிக்கில் ஒரு அஃபிலியேட் நெட்வொர்க் பார்த்தோம், பிட்வர்டைசர் அப்படிங்கிற ஒரு அஃபிலியேட் நெட்வொர்க் பார்த்தோம். அதேமாதிரி பேப்பர் லீடுக்கும் வந்து பேப்பர் கிளிக்கில் பார்த்தோம், அதாவது பிட்வர்டைசர் அப்படிங்கிறத. பேப்பர் லீடுக்கும் இதே மாதிரி நிறையா அஃபிலியேட் நெட்வொர்க்ஸ் இருக்குது. அதில் ஒன்றாவது பிக் கம்பெனி அப்படிங்கிற பார்த்தா சிஜே அப்படிங்கிறது அவங்க கமிஷன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான வெப்சைட் அட்ரஸ் வந்து cj.com. இப்போது இந்த cj.comல நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு லீட் பேஸ்ட் அஃபிலியேட் லீட் பேஸ்ட் ஆடெல்லாம் அதில் நிறையா இருக்கும். அதில் நமக்கு பிடிச்சதை நம்ம எடுத்து நம்ம போட்டுக்க முடியும். ஸோ இங்கே கெட் ஸ்டார்டடு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்மெல்லாம் யார் பப்ளிஷர்ஸ், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணுறோங்க. அதனால் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ டு யூ ஆல்ரெடி ஹேவ் அ பப்ளிஷர் அக்கௌண்ட்? நோ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறோம். இங்கே நம்மளோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம், என்ன கண்ட்ரிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம், என்ன கரன்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் போகிறோம். ஸோ இதனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு க்ளோஸ் பண்ணிக்கலாம், படித்து பார்த்துட்டு. ஸோ இதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. இதில் வந்து கமிஷன் ஜங்ஷன் பப்ளிஷர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் ஆகாது. இது நீங்கள் அக்செப்ட், அதாவது இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக செக் பாக்ஸ் வந்து செக் ஆயிரும். அதுக்கப்புறம் இதனோட எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட பிளாகோட நேம் பிளாகோட அட்ரஸ், கிவிங் ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் அபவுட் டாக் ட்ரைனிங் அப்படிங்கிறது. கேட்டகரி, என்ன கேட்டகரி, பெட் கேட்டகரி அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு கரண்ட்லி எவ்வளோ பேர் உங்கள் வெப்சைட்டை பார்க்குறாங்க அப்படிங்கிறது. இது நாட் எட் லான்ச்டுங்கிறத செலக்ட் பண்ண வேண்டாம். இது வந்து 1,00,000 பேர்த்துக்கு கம்மியாக வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடலாம். டிஃபைன் யுவர் ப்ரொமோஷன், எப்படி நீங்கள் உங்களோட வெப்சைட்டை மார்க்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். மார்க்கெட் பண்ணுறீங்கன்னு கேட்குறான். நம்ம வெப்சைட் ஆர் கண்டென்ட், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் இதை மட்டும் போடுறோம். இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கு, சாஃப்ட்வேர் அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் யாருக்கும் இமெயிலாம் அனுப்பிச்சு மார்க்கெட் பண்ண போகிறதில்ல. எந்த சாஃப்ட்வேர் கொடுத்து அதுலேருந்து நீங்கள் மார்க்கெட் பண்ண போகிறதில்ல. அதனால் இது எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. உங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணுறதுக்கு யாருக்காவது பைசா கொடுக்குறீங்களா, கமிஷன்ஸ் இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லைனா உங்களோட கமிஷனை வந்து ஏதாவது டொனேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். எதுவுமே இல்லை, அதனால் நோ கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட ஃபஸ்ட் நேம், இது வந்து இந்த ஸ்டார் மார்க் கம்பல்சரி, அதாவது இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்கன்னா போதும். இது ஏதோ ஒரு நேம் போட்டுருங்க, ஏதோ ஒரு அட்ரஸ். இது வந்து உங்களோட ஃபோன் நம்பராக இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இமெயில் வந்து
நம்மளோட இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடி ஆர்கனைசேஷன் நேம் இல்லைன்னா நம்மளோட நேம் போட்டுடலாம். அட்ரஸ் வந்து ஏதோ ஒரு அட்ரஸ் நான் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஒரிஜினல் அட்ரஸ் போடணும். ஏன்னா அந்த அட்ரஸ் தான் செக் வரும். ஆர்கனைசேஷன் ஃபோனு போட்டு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சிஜேலேருந்து கமிஷன் எல்லாமே வந்து செக்கில் தான் வரும். அதாவது இந்த நாட்டில் இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட கண்ட்ரீஸில் இருந்தீங்கன்னா டைரக்ட் பேங்க் டெபாசிட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதாவது இந்த பர்டிகுலர் இந்த கண்ட்ரீஸ்லலாம் இருந்தீங்கன்னா டைரெக்டாக பேங்க்கில் டெபாசிட், அது டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் செக்கை செலக்ட் பண்ணிட்டு எந்த நேமில் உங்களுக்கு செக் வேணுமோ அந்த நேம் இங்கே செலக்ட் பண்ணிட்டு என்ன கரன்சியில் உங்களுக்கு செக் வரணும் அப்படிங்கிறது. இதில் ஐஎன்ஆர் கிடையாது, இந்தியன் ருபீஸ் கிடையாது. அதனால் யூஎஸ் டாலர் செலக்ட் பண்ணிட்டு இந்த கேப்சாவை அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். valid state, provision or country. எங்க the code in the mail must be typed into the input field next to it. CFRCQIJ. Okay, so to get started, check your email for your username and password. இப்போ இதில் லாகின் பண்ணுறதுக்கு நமக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் மெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பாஸ்வேர்டு. இங்கே நம்ம லாகின் பண்ணுறோம்.
ஸோ தான் கமிஷன் ஜங்ஷனோட மெம்பர் ஏரியா. ஸோ இந்த இதில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்வர்டைசர்ஸ் இவெல்லாம் எப்போ ஜாயின் பண்ணால் அட்வர்டைஸராக இந்த கம்பெனியில் அவன் என்னென்ன மாதிரி கமிஷன் தரான் பார்த்திங்கன்னா, வெஸ்டர்ன் யூனியன் வந்து கிரெடிட் கார்டு ஒரு லீடுக்கு $3 தரான். இது வந்து ஃபோக்கல் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து ஒரு சேலுக்கு 7.5% $100 உள்ள ஒரு பொருளை நம்ம விற்றோம் அப்படின்னா $7 நமக்கு கமிஷன் கிடைக்கும். இது பாருங்கள், ஹூட் சூட் அப்படிங்கிற சோஷியல் மீடியா வெப் டூல்ஸு 100% தரான் $US கமிஷன். ஒரு சேலுக்கு 100% தரான், 10% 100% தரான். எப்படி 100% தரான்னா, ஃபஸ்ட்டு அதாவது 100% எப்படி தந்தால் அவனுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். அதாவது இப்போ இதெல்லாம் சாஃப்ட்வேர்ஸு, ஃபஸ்ட்டு கஸ்டமர், இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவனுக்கு நமக்கு 100% கமிஷன் எடுத்துடுறான். அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவான், மறுபடியும் வேணும்னா அதே ஆள்கிட்ட தான் வாங்குவான். அப்போ அவனுக்கு என்ன ஆகும், அதனால் ஒன்றும் லாஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு கஸ்டமர் தான் நம்ம அறிமுகப்படுத்துகிற ஒரு கஸ்டமருக்கு நமக்கு $100 தரான். அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவான், அடுத்த தடவை அவனே போய் அந்த கம்பெனியில் வாங்கிக்குவான். அதெல்லாம் அவனுக்கு லாபம். அதனால் 100% சேலுக்கு தரானுங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க் எடுக்கணும். அதாவது நம்மளோட வெப்சைட்டில் போடுறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை நாம் இங்கே எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது, கெட் லிங்க்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்டகரிஸ், எந்தெந்த கேட்டகரியில் அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து பெட் ரிலேட்டட் வெப்சைட். ஸோ இங்கே பாருங்கள், பெட் ஃபுட் டைரக்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு லீடுக்கு $5 தரான். டோட்டல் பெட் சப்ளை இவங்கெல்லாம் தராங்க. மொத்தம் 39 அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க. அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் இதை படிச்சிங்கன்னா தெரியும். அதாவது சேலுக்கு எவ்வளோ தராங்க, லீட்னா எவ்வளோ தராங்க அப்படிங்கிறது எல்லாமே ரிலேட்டடாக நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா ப்ரோக்ராமுக்கும் அப்ளை பண்ணோம், எல்லா அட்வர்டைஸருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், இதில் உங்களோட ஆட் எடுத்து நான் போட்டுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளை, செலக்ட் ஆல், அப்ளை டு ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா எல்லாதும் அங்கே லிஸ்ட் ஆகும். இதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க, அது நம்ம இங்கே அக்செப்ட் பண்ணோம். ஸோ ஒரு சில அட்வர்டைசர்ஸ் நம்மளோட அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. சில பேர் இங்கே டிக்ளைன் பண்ணியிருக்காங்க, சில பேர் டிக்ளைன் பண்ணிடுவாங்க. டிக்ளைன் பண்ணால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நமக்கு எந்த அட்வர்டைஸ், பெட் மவுண்டன் அப்படிங்கிறது நமக்கு அப்ளிகேஷனை வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு. ஒரு சில அப்ளிகேஷன் வந்து மேனுவலாக ரிவ்யூ பண்ணுவோம், அது வந்து ஆட்டோமேட்டிக் அப்ரூவல். இதுவும் அப்ரூவல் ஆயிடுச்சு. இங்கே வருங்க, திஸ் அட்வர்டைசர் அப்ரூவ்ஸ் பப்ளிஷர்ஸ் மேனுவலி. நம்மளோட அப்ளிகேஷன் அவனுக்கு போயிருக்கோம், அவன் நம்மளை பார்த்துட்டு நமக்கு தருவான். ஸோ இப்போ இந்த இது பெட்கோ அனிமல் சப்ளைஸ், இவனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிங்கன்னா இங்கே செக் ஆயிரும். அதே மாதிரி இதெல்லாம் இப்போ இதை அக்செப்ட் பண்ணால் அக்செப்ட் பண்ணணும். எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிடலாம். அப்போது நமக்கு எந்தெந்த அட்வர்டைஸர் அப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா அதை மட்டும் நம்ம ப்ரமோட் பண்ணால் போதும். கண்டினியூ. இப்போ நமக்கு வந்து இதில் ரிலேஷன்ஸ் வந்துடும். அதாவது என்ன ஸ்டேட்டஸ், இவன் வந்து நம்ம அப்ளை பண்ணோம், என்ன பெண்டிங் வச்சுருக்கான் நம்மளோட அப்ளிகேஷனை, இவன் சுத்தமாகவே டிக்ளைன் பண்ணிட்டான், பெண்டிங். இது ஆக்டிவ்னால் நமக்கு அப்ரூவல் பண்ணப்பட்டது, இதுவும் அப்ரூவ் பண்ணிட்டான், இது அப்ரூவ் பண்ணிட்டான், இது அப்ரூவ்டு. நமக்கு வந்து லீட் பேஸ்டு எதுவுமே அப்ரூவல் ஆகலை. ஸோ சிலது லீட் பேஸ்டு இருந்துச்சுன்னா, நீங்கள் வேறு ஒரு டாப்பிக்கில் நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கும்போது லீட் பேஸில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போடலாம். ஸோ இப்போ வந்து பை ரிலேஷன்ஷிப் போனீங்கன்னா உங்களோட பெண்டிங், அதாவது டிக்ளைன்ட் ஆஃபர்ஸ் என்னென்ன, அட்வர்டைஸ், அதாவது பெண்டிங் அப்ளிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு அப்ரூவ் பண்ணது இந்த ஒரு 7 கம்பெனி வந்து நமக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கான். ஸோ இது பார்த்திங்கன்னா இபிசி அப்படின்னு சொல்கிறோம்.
இபிசி அப்படின்னா பார்த்திங்கன்னா ஏர்ன் per 100 clicks அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்மளோட வெப்சைட்டில் இந்த 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 ஜாக் டாக் ஹவுஸ் அப்படிங்கிறத போட்டு நம்ம மார்க்கெட் பண்ணுறோம். நம்மளோட வெப்சைட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்க, டாக் ட்ரைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வருவாங்க. வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி போகிறாங்க, அட்வர்டைஸரோட வெப்சைட்டுக்கு போகிறாங்க. ஏதாவது ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணல, ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சப்போஸ் இப்போ 100 பேர் அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு $4.16 வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இது வந்து ட்ரெண்ட், இது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த 3 மாதத்தில் ஒரு அஃபிலியேட் வந்து இந்த வெப்சைட்டுக்கு ஒரு 100 பேர்த்த பார்க்க வச்சுருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு கமிஷனாக $4.16 கிடச்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இது வந்து 7 டே கடந்த வாரத்தில் நடந்த ஒரு ட்ரெண்டு. இது ஹையஸ்ட் இபிசி வந்து இந்த பெட் மவுண்டன் அப்படிங்கிற கம்பெனிக்கு இருக்குது. 50, அதாவது 7 நாளில், கடந்த 7 நாளில் வந்து ஆவரேஜாக ஒரு 100 பேர் இந்த வெப்சைட்டை பார்த்துருந்தாங்க. அதாவது ஒரு அஃபிலியேட் மூலமாக இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா அந்த அஃபிலியேட்டுக்கு வந்து ஒரு $56 கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து இதனோட அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் இபிசி இருக்கிறத எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்படின்னா இப்போது ஒரு வெப்சைட்டில் எப்படி சேல் ஆகும் அப்படின்னா அந்த வெப்சைட்டோட கண்டென்ட், அந்த வெப்சைட்டில் கொடுக்குற பொருள் கொஞ்சம் சீப்பாக இருக்கலாம், அந்த வெப்சைட் வந்து லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா இருந்தால் தான் வந்து உங்களுக்கு சேல்ஸோ இல்லை லீடோ ஈஸியாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா. அப்போ வந்து எந்த வெப்சைட் இபிசி நல்லா இருக்கோ அந்த வெப்சைட்டை நம்ம எடுத்து ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எது வேணால் நீங்கள் எடுத்து பண்ணலாம், பெட்ரு இது. ஸோ இப்போ நான் இந்த பெட் மவுண்டன் அப்படிங்கிற வெப்சைட்டோட ஆட் எடுத்து நம்மளோட வெப்சைட்டில் நம்ம போட போகிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா ஒரு பாப்அப் விண்டோவில் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் வரும். இப்போ பார்த்திங்கன்னா 2009 இந்த கமிஷன் ஜங்ஷனில் அட்வர்டைஸராக இருக்கான். இவனுக்காக நிறையா பேர் அப்ளிகேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ என்ன ஏதுங்கிறதெல்லாம் அதில் சொல்லியிருக்கான். ஸோ இங்கே பார்த்துருக்கேன் பாருங்க. கஸ்டமர் மஸ்ட் கம்ப்ளீட் அன் ஆன்லைன் பர்ச்சேஸ் வித்தின் அவர் ஷாப்பிங் கார்ட் அன்லிமிட்டெட். வந்து 7% கமிஷன் தரான். $3,500 மேலே நம்ம டர்ன் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 9% கமிஷன் தருவான். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லீட் பேஸ்டு தான் நான் எடுக்கலான்னு பண்ணேன். ஆனால் அந்த கேட்டகரிக்கு வந்து லீட் எதுவும் இல்லை, லீட் பேஸ்ட் அட்வர்டைசர்ஸ் இல்லை. ஃப்யூச்சரில் லீட் பேஸ்ட் அட்வைசர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ரெண்டுமே ஒன்று தான். அதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து போடுற விஷயம் வந்து லீடுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சேல்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை கிளிக் பண்ணுறோம். இதை மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேனர், இந்த பேனர் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து இதை எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். இதே பெட் மவுண்டன் ஷாப் நவ் ஃப்ரீ ஷிப்பிங் $5 ஆஃப் கூப்பன் 50% ஆஃப் ட்ரஸ்டட் பெட் ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த இது நல்லாயிருக்கு, இதை கூட எடுத்து போடலாம். ஸோ இதை போடணும்னு நினச்சேன்னா இந்த கெட் HTML ஆர் ஜாவா இதை கிளிக் பண்ணால் போதும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகும். இந்த வியூ டெஸ்டினேஷன் பேஜ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்மளோட நம்ம இந்த ஆட் எடுத்து நம்மளோட வெப்சைட்டில் போட்டதுக்கப்புறம் அந்த ஆடை கிளிக் பண்ணாங்கன்னா எந்த பேஜ் போகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து போகிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து கெட் HTML ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட் எது வேணால் போடலாம். நார்மலாக HTML நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட வெப்சைட் நேமு லிங்க் என்கிரிப்ட் பண்ணோன்னா இதை செக் பண்ணிங்கன்னா இங்கே மாறிடும் பாருங்க, மாறிக்கும். என்ன பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. என்கிரிப்ட் பண்ணியாச்சு. இப்போ சப்போஸ் இந்த விளம்பரத்தை எடுத்து நம்மளோட ஆடில் நம்மளோட வெப்சைட்டில் போட்டோம். இதை கிளிக் பண்ணாங்கன்னா நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகணுமா அப்படிங்கிறது இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த SIDலாம் உங்களுக்கு தேவையில்லை, இது ட்ராக்கிங்க்கு அதெல்லாம் உங்களுக்கு இனிஷியலாக தேவையில்லை. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கே இப்போ இதை வந்து எடுத்து நம்மளோட வெப்சைட்டில் போட போகிறோம். ஏற்கனவே நம்ம போட்ட மாதிரி தான் நம்மளோட
இந்த இடத்துல இதை போட்டோம் இல்லையா, பிட்வர்டைசர் ஆடை போட்ட மாதிரி இப்போ நம்ம இந்த இடத்துல இதை போட போகிறோம். சிஜேவோட ஆடை எடுத்து நம்ம போட போகிறோம். அதே தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் HTML அந்த கோடிங்கை ஆட் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். பேஸ்ட் அண்ட் சேவ், தட்ஸ் ஆல். அதான் இங்கே சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட வெப்சைட்டில் நம்ம போட்ட ஆட் வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ இங்கே வந்துடுச்சு. இப்போது இதெல்லாம் ஆடு, இது வந்து கிளிக் பேஸ்ட் ஆடு, இங்கே வந்து சேல்ஸ் பேஸ்ட் ஆடு. இங்கே லீடு இல்லை, அதனால் நம்ம சேல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ சப்போஸ் இந்த வெப்சைட்டை நம்ம மார்க்கெட் பண்ணுறோம். இந்த வெப்சைட்டை மார்க்கெட் பண்ணும்போது இந்த வெப்சைட்டை பார்க்குறவங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு போவோம் வித் அவர் ஆல் அஃபிலியேட் லிங்க்ஸ். போயிட்டு இதில் ஏதாவது அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதில் நமக்கு 7% கமிஷன் கிடைக்கும். மெயில் வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு அப்ரூவ் பண்ணவங்கெல்லாம் வந்து நமக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. சிஜேயில் அப்ரூவ் பண்ணவங்கெல்லாம் அது வேணா படிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டிங்கன்னா, லீட் பேஸ்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம்னா என்ன, அஃபிலியேட் ப்ரோக்ராம் அதாவது லீட் பேஸ்ட் அஃபிலியேட் நெட்வொர்க் என்ன, அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அதிலிருந்து ஆடெல்லாம் எடுத்து எப்படி போடுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேல்ஸ். இப்போ நம்மளோட வெப்சைட் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேல்ஸ் பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நார்மலாக சிஜேயில் வந்துட்டு உங்களுக்கு சேல்ஸும் இருக்கும், லீடும் இருக்கும். இதில் சேல்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து மெட்டீரியல், அதாவது ஷிப் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் தான் இருக்கும். உங்களுக்கு மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணுற மாதிரி, அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய மெட்டீரியல் மட்டும் இதில் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்டையும் எடுத்து போட முடியும் நம்ம வெப்சைட்டில். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா டவுன்லோடபுள் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்து சேல் பண்ண முடியும். இப்போது இந்த மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணுற மெட்டீரியல் சேல் பண்ணுறதுக்கும் டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணும்போது உலகத்தில் எந்த மூலைக்கு வேணால் நம்ம மார்க்கெட் பண்ண முடியும், எந்த கண்ட்ரிக்கு வேணால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி பொருள், அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த மெட்டீரியல் ஷிப் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் அப்படின்னா அது வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. குறிப்பிட்ட கண்ட்ரியில் மட்டும்தான் மார்க்கெட் போகும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒன்றுமே இல்லை, இந்த கம்பெனி வந்து யூஎஸில் மட்டும்தான் பெட் மவுண்டன் அப்படிங்கிறது வந்து யூஎஸில் மட்டும்தான் ஷிப் பண்ணுவோம். ஸோ இதில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. இதே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உலகத்தில் எந்த மூலைக்கு வேணால் நம்ம சேல் பண்ண முடியும். ஸோ அதனால் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை எப்படி நம்மளோட வெப்சைட்டில் போடுறது, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் என்ன, டவுன்லோடபுள் ப்ராடக்ட்ஸ். அது என்னவாக இருக்கலாம், ஒரு இபுக்காக இருக்கலாம், ஒரு மியூசிக்காக இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம். அந்த மாதிரி டவுன்லோடபுள் ப்ராடக்ட்ஸை நம்ம எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய மொபைல் நம்பர் வந்து என்னோடய வெப்சைட் easybusinessinfo.com இருக்கும். அதில் நீங்கள் என்னோடய மொபைலுக்கு நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கலாம்.